இது வரைக்கும் எப்படியோ சார், வரப்போகிற 2025 ஆங்கில புத்தாண்டிலிருந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குமா? உடல்நிலையில், வீட்டில், குடும்பத்தில், வேலையில், இது போல் விஷயங்களில் நல்லது நடக்குமா? அரசு வேலை கிடைக்குமா? 2வது குழந்தை பிறக்குமா? எனக்கு கல்யாணம் நடக்குமா? புதுசாக தொழில் தொடங்கியிருக்கேன், அந்த தொழில் நீடிக்குமா, நிலைக்குமா, நல்ல வருமானம் வருமா? என் உடம்புல இருக்க நோய் எப்போ சரியாகும்? எப்போயுமே செல்லரிச்சு போன இந்த மனசுக்குள்ளே எப்போ ஆனந்தம் பிறக்கும்? என்னை இழிவு செஞ்சவங்களுக்கும் தூக்கி போட்டவங்களுக்கு முன்னாடி நான் இந்த வருஷத்தில் நல்லா வாழ்ந்து காட்டுவேனா அப்படின்னு உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் பதில் இருக்குது. பிறக்கப் போகின்ற 2025 ஆங்கில புத்தாண்டிலிருந்து 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மைகள் நடக்கப் போகுது, என்னென்ன தீமைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் ஜோதிட நல்லன். சிம்மம். தன்னம்பிக்கை, நேர்மை, விடாமுயற்சி, ஆளுமை, அதிகாரத் தோரணை அப்படின்னு இவை அனைத்துமே அடங்கிய ராசிக்காரர்கள் தான் சிம்ம ராசிக்காரர்கள். பிறக்கப் போகின்ற 2025 ஆங்கில புத்தாண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 2025 சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சின்னு அப்படின்னு 3 முக்கிய கிரக பெயர்ச்சிகள் நடக்க இருக்குது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும். இந்த 3 முக்கிய கிரக பெயர்ச்சியும் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த 3 கிரக பெயர்ச்சியால் என்ன நன்மைகள் நடக்கப் போகுது, என்ன தீமைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். முதல்ல சனி பெயர்ச்சி 2025 அஷ்டமத்து சனியாக சிம்ம ராசிக்கு வர இருக்குது. 7ஆம் இடத்துல இருக்க சனி 2025 ஆங்கில புத்தாண்டில் 8ஆம் இடத்துக்கு பிரவேசமாகிறாரு. மீன ராசிக்காரர்களை எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம், அதை விட 10 மடங்கு சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாரும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துக்கு வர அஷ்டமத்து சனி சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல சனி பெயர்ச்சி கிடையாது. ஏற்கனவே சனியோட பரம எதிரி யாருன்னா அது சூரியன் தான். சூரியனோட ராசி தான் சிம்ம ராசி. மற்ற ராசிகளை விட இந்த சிம்ம ராசிக்கு சனியோட கொடுமைகள் எப்போவுமே ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சனியின் கோபத்திற்கும் எரிச்சலுக்கும் ஆளாகக்கூடிய ராசிகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி தான். அடுத்ததாக குரு பெயர்ச்சி. 10ஆம் வீட்டில் இருந்த குரு 11ஆம் வீட்டுக்கு வர்றது ஒரு விதத்தில் நல்ல பெயர்ச்சி தான். சனி கொடுக்குற கெடுதலை தாங்குகிற அளவுக்கான ஒரு சக்தியை அந்த குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் கொடுக்கும். குரு பெயர்ச்சி எந்த விதத்துலேயும் சிம்ம ராசிக்கு பெரிய கெடுதல்கள் நடக்காது. குறை சொல்கிற அளவுக்கு இந்த குரு பெயர்ச்சி இல்லை. அடுத்து ராகு கேது பெயர்ச்சி. 8ல் இருந்து உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்த ராகு இப்போ 7ஆம் இடத்துக்கு பிரவேசமாகிறாரு. அதே போல் 2ஆம் வீட்டில் இருந்த கேது இப்போ உங்கள் ராசிக்குள்ளே வராரு. ராசிக்குள்ளே ராகு தான் இருக்கிறது தவறு, கேது இருக்கிறது ஒரு வகையில் நன்மை தான். ஆனால் 7ஆம் வீட்டில் இருக்கிற ராகு கெடுதலை செய்வார். அடுத்ததாக ஒவ்வொரு கிரக பயிற்சியும் எந்த மாதிரியான பலன்களை சிம்ம ராசிக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சனி பயிற்சி அஷ்டமத்து சனியாக சனி வர இருக்காருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப கவனமாக சேஃபாக இருக்கணும். சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் சனி அஷ்டமத்து சனியாக பதவி ஏற்கிறாரு. அவர் பதவிக்கு வந்து போடுற முதல் சிக்னேச்சரே உங்கள் வேலையை பிடுங்கிறதா தான் இருக்கும். இருக்கிற வேலை போகும், வேலை செய்கிற இடத்துல வீண் பழி ஏற்படும். இந்த அஷ்டம சனி இந்த மாதிரியான அசிங்கங்களை தான் கொடுக்கும். எனக்கெல்லாம் எதுவுமே ஆகாது, என் உடம்பு கல் மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் உடம்புக்குள்ளே உங்களுக்கே தெரியாமல் ஒரு நோய் இருந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்கும், திடீர்னு பெட்டில் அட்மிட் ஆக வேண்டியது இருக்கும். மருத்துவ செலவுகள், பண விரயங்கள், வீண் அலைச்சல்கள், மன உளைச்சல்கள் அப்படின்னு நிறைய கெடுதலான விஷயங்கள் எல்லாம் இந்த அஷ்டம சனியில் நடக்க இருக்குது. காதலித்து கொண்டிருக்கும் சிம்மராசிக்காரர்களின் காதலுக்குள் முறிவு ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்த ஒருத்தவங்க இப்போ உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க. நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், என் காதல் முழுக்க உனக்கு மட்டும்தான் அப்படின்னு பல ஆயா கதைகள் விட்டுக்கிட்டு வேறு ஒருத்தவனோட கனெக்ஷனில் இருப்பாங்க. காதல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். சார் நான் இப்போ தான் கமிட்டட் ஆகியிருக்கேன், அதுக்குள்ளே இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் காதலுக்கு உத்தரவாதம் கிடையாது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசை புத்திகள் நல்லதாக இருந்தால், அதாவது உங்களுக்கு யோகம் தரக்கூடிய தசை புத்திகள் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த அஷ்டம சனியின் தாக்கம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். நீங்கள் இந்த அஷ்டம சனியிலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் தசை புத்திகளும் ரொம்ப மோசமாக நடந்து இப்போது அஷ்டம சனியும் இப்படி மோசமாக நடக்கிறதுனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலை. சிம்ம ராசிக்காரர்களோட நிலைமையை பார்த்தா எனக்கு பரிதாபமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இந்த 2.5 வருஷத்தை நீங்கள் கடந்து தான் வந்தாகணும். எவ்வளவு துன்பத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளவு துன்பத்தையும் கொடுக்கறதுக்கு இந்த அஷ்டம சனி தயாராக இருக்குது. அவமானங்கள், அசிங்கங்கள், இழப்புகள், பிரிவுகள், கண்ணீர்கள், விபத்துக்கள், நோய்கள் எல்லா வகையிலுமே ரொம்ப ஒரு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சியாக தான் இந்த சனி பெயர்ச்சி இருக்குது.
நான் இந்த சனி பயிற்சி நல்லதே சொல்ல மாட்டேன். அதுவும் சிம்ம ராசியோட பரம எதிரியே சனி தான். அவர் 8ஆம் இடத்துக்கு வரும்பொழுது மற்ற ராசிகளை விட உங்கள் ராசியை தான் அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துவார். அதுக்காக நீங்கள் இதை நினச்சி வருத்தப்படவும் வேணாம், பயப்படவும் வேணாம். ஏன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் ஒரு 60% பலன் செய்யும். கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ராசி பலன்கள் ஒரு பொது பலன்கள் தான். ஒரு 20-30% பலன்கள் நடந்தாலே அது பெரிய விஷயம். இருந்தாலும் நமக்கு இந்த சனி பயிற்சி ஒரு சாதகமற்ற சனி பயிற்சி. எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். வேலை, வீடு, குடும்பம், தொழில், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாத்துலேயும் நீங்கள் கவனமாக இருந்து தான் ஆகணும். தலை மேலே ஒரு இடி விழும். கணவன் மனைவிக்கு இடையே விவாகரத்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. அதனால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது எப்போவுமே நல்லது. பெருசாக தப்பு பண்ணாலும் அதை இந்த டைமில் அதை பெருசுப்படுத்தாமல் அப்படியே அவங்களுக்கு மெதுவாக சாதுவாக புத்திமதி சொல்லி இந்த பிரச்சனையை அப்படியே அமைக்கிடுங்க. கடன் வாங்கிட்டு கண்டிப்பாக அல்லல் போட போகிறீங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பீங்க, கடங்காரன் வந்து ரோட்டில் உங்களை திட்டிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த அஷ்டம சனியில் ரொம்ப எளிமையாக நடக்கும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அசிங்கங்கள், அவமானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சனி யோசிச்சிட்டே இருப்பார். நீங்கள் லைட்டாக தூங்கிட்டாலும் அவர் மூச்சுக்குவார். அதனால் நீங்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு உஷாராகவே எல்லா விஷயத்திலும் இருங்க. பயப்பட வேண்டாம். நீங்கள் கவனமாக உண்மையாக நேர்மையாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த அஷ்டமத்து சனி உங்களை பெருசாக பாதிக்காது. சிம்ம ராசியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் சிம்பிளாக சொல்கிற ஒரு விஷயம், பெருசாக இப்போ ஆசைப்பட வேணாம். நீங்கள் ஆசைப்பட்டு அதன் மூலமாக பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இந்த அஷ்டமத்து சனியில் இருக்குது. ஒரு 2-2.5 வருஷத்துக்கு அப்படியே மெதுவாக வாழ்க்கையை எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் அப்படியே கொண்டு செல்லுங்கள். பிரச்சனை இல்லாமல் கொண்டு செல்லுங்கள். அடுத்ததாக இந்த 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற குரு பயிற்சி ஒரு நல்ல குரு பயிற்சி தான். லாபஸ்தானத்துக்கு குரு வராரு. பல இடத்துலேருந்து கடன் வாங்கினாலும் அதெல்லாம் ஓரளவுக்கு அடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி இருக்குது. 11ஆம் வீட்டில் இருக்க குரு 5ஆம் வீட்டில் பார்க்குறதுனால குழந்தை இல்லாத சிம்ம ராசிக்காரர்கள் யாராவது இருந்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பிறக்கிற மாதிரியான காலகட்டம் இப்போ இருக்கும். அஷ்டம சனி நடக்கிற காலகட்டத்தில் கரெக்டாக ராசிக்குள்ளே கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் வராங்க. 7ல் இருக்க ராகு திருமண வாழ்க்கை, நண்பர்கள், பங்குதாரர்கள், கூட்டாளிகள் இவங்களுக்கிடையே பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி உங்களை கவலைக்கு உள்ளாக்கி வாழ்வின் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி உங்கள் ராசிக்குள்ளே இருக்க கேது மூலமாக உங்கள் வாழ்க்கையை வெறுப்படைய வைக்க செய்வார். முடிவாக இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு சிம்ம ராசிக்கு குரு பயிற்சியை தவிர்த்து வேறு எந்த பயிற்சியும் நல்லது செய்யக்கூடிய பயிற்சியாக இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பிறந்த லக்னப்படி உங்களுக்கு யோக திசைகள், உங்களுக்கு நன்மை செய்யும் திசைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த ராகு பயிற்சி, சனி பயிற்சி உங்களுக்கு பெரிய கெடுதல்களை செய்யாது. அதனால் இந்த கோச்சார கிரக பயிற்சிகளை பார்த்து சிம்மராசிக்காரர்கள் யாரும் பயப்பட வேணாம், வருத்தப்பட வேணாம், அஞ்ச வேணாம். ரொம்ப கவலைக்கு உள்ளாகி டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இது எதுக்குள்ளேயும் நீங்கள் போக வேண்டாம். அதே நேரத்தில் ரொம்ப கேர்லெஸ்ஸாகவும் இருக்க வேணாம். நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பெரிய பாதிப்புகளை, மறக்க முடியாத தழும்பா கடைசி வரைக்குமே இருக்கக்கூடிய சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த அஷ்டமத்து சனி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் ஓஹோன்னு இருக்குன்னு நான் ஏதோ பொய்ய சொல்லிட்டு போகலாம். ஆனால் சனி எப்போல்லாம் ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமத்து சனியாக வந்து அமர்றாரோ அப்பெல்லாம் கெடுதல் தான் செய்வார். இந்த ஒட்டுமொத்த கிரக பயிற்சிகளையும் வச்சு பார்க்கும்பொழுது சிம்ம ராசிக்கு பிறக்க போகின்ற 2025 ஆங்கில புத்தாண்டு மிகவும் கவனமாகவும் விழிப்புணர்வாகவும் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய அடுத்தடுத்த நகர்வுகளை, அடுத்தடுத்த முடிவுகளை யோசித்து நிதானமாக கலந்தாராய்ந்து எடுக்கணும் அப்படின்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். 12 ராசிகளில் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க மட்டும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை போல்டாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது சூரியனோட ராசி. எல்லோரும் போற்றும்படி பிரகாசமாக ஒளிரும் சூரியனின் ராசியில் பிறந்த இந்த சிம்ம ராசிக்காரர்களை பிறக்கப் போகின்ற 2025 ஆங்கில புத்தாண்டில் நடக்க இருக்கும் இந்த அஷ்டமத்து சனி அந்த பிரகாசத்தை அணைத்தாலும் மீண்டும் ஒளிரும். நன்றி.